இந்த பிளேஸ் வந்துட்டு பூனேயில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிளேஸ் ஆகா கான் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1892 ஆகா கான் அப்படிங்கிற கிங் வந்து இந்த பிளேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். இந்த சரௌண்டிங்ஸில் இருந்த வில்லேஜ் மக்கள், அதுலேயும் முக்கியமாக இந்த விமன், அவங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு கொடுக்குற விதமாக இந்த இடத்துல இப்படி ஒரு பேலஸை கட்டுவோம் அப்படின்னு ஆகா கான் டிசைட் பண்ணியிருக்காரு. அப்போது 1892 ஸ்டார்ட் பண்ணும்போது 5 இயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அந்த 5 இயர்ஸில் வந்துட்டு இங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் பெண்களுக்கு வேலை கொடுத்துருக்காரு ஆகா கான். இந்த பில்டிங்கை, இந்த பேலஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது மொத்தம் 5 lakhs வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு அந்த பீரியடில். இது ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பேலஸ் அண்ட் பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் 1942 ஆகஸ்ட் 9th இந்த பிளேஸில் வந்துட்டு மகாத்மா காந்தி, அவருடைய ஒய்ஃப் கஸ்தூரிபா மா இந்த இடத்துல வந்துட்டு அடைக்கப்படுறாங்க, வீட்டுக்காவலில் வைக்கப்படுறாங்க. குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அப்போதைக்கு வந்துட்டு இனிஷியேட் பண்ணும்போது ஒரு பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணுது அதிர்வலையை இந்தியா முழுக்க. அப்போது வந்துட்டு மகாத்மா காந்தி, அவருடைய ஒய்ஃபு, தென் அவருடைய காரியதரிசி மகாதேவ் தேசாய் அப்படிங்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்துட்டு வீட்டுக்காவலில் சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. 1942 ஆகஸ்ட் 9, இன்னைக்கு ஆகஸ்ட் 9, இந்த சேம் டே இந்த இடத்துல வந்துட்டு சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. 1944 வரைக்கும் இங்கே தான் இருந்திருக்காங்க. இந்த பிளேஸில் தான் மகாதேவ் தேசாய் இறந்துருக்காரு. இந்த பேலஸில் தான் வந்துட்டு மா கஸ்தூரிபா இறந்துருக்காங்க. அவங்களுடைய சமாதி ஜஸ்ட் பேக் சைடில் இந்த இடத்துல இருக்குது. ஈவன் மகாத்மா காந்தியுடைய அஸ்தி ஆஷஸ் கொஞ்சம் இந்த இடத்துல சமாதியில் இங்கே வச்சுருக்காங்க. முக்கியமான பிளேஸ் இது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுலேயே வந்துட்டு இந்த ஆகா கான் பேலஸ் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்ட போது ஏகப்பட்ட தலைவர்கள் இங்கே வந்து தங்கியிருக்காங்க, மகாத்மா காந்திகிட்ட பேசியிருக்காங்க. முக்கியமான முடிவுகள் எல்லாமே மகாத்மா காந்தி இந்த இடத்துல வந்து எடுத்திருக்காரு. எப்படி வந்துட்டு சபர்மதி ஆசிரமம் இருக்கோ, அதே போல் பிர்லா ஹவுஸ் டெல்லியில் இருக்கோ, அந்த மாதிரி பூனேயில் இந்த பேலஸ் ரொம்ப முக்கியமான பேலஸ். ஆகஸ்ட் 15 அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். தேங்க்யூ.